ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. தெய்வத்தை அறிந்து உணரும் வாய்ப்பு மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது என்கிறாள் அன்னை. ஆனாலும் மனிதன் பாவம் செய்கிறான். ஏன்? மனிதன் பலவீனமாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால்தான் பாவம் செய்கிறான். பாவங்கள் 5 வகை. 1 பொய் சொல்வது. 2 கொலை செய்வது. 3 பிறர் பொருளை களவாடுவது. 4 காம உணர்வு. 5 கல்மது போன்ற போதைப் பொருள், களவு, காமம், கொலை, கள், பொய் என்ற இந்த 5ம் பஞ்சமா பாதகம் என்பர். நாம் செய்யும் பாவங்கள் யாருக்கும் தெரியாது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் செய்யும் பாவங்களை பின்வரும் பொருள்கள் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றன என்கிறார்கள். ஞானிகள் அவை: 1 பஞ்சபூதங்கள். 2 அவனது இதயம், மூர்ணி, யமன், நாடு இரவும் பகலும். 5 சூரிய சந்திரர்கள். 6 நீதி தேவதை. நீ செய்யும் செயல்களையெல்லாம் உன் உள்ளிருக்கும் ஆன்மாவே சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவாக நானே உள்ளிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறாள் அன்னை. ஆன்மாதான் உனக்கு இம்மைக்குச் செங்கோல், ஆன்மாதான் உன் மறுமைக்குத் திறவுகோல் என்கிறாள் அன்னை. ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ள உங்களுக்கு பொறுமையும் தைரியமும் இருக்க வேண்டும். பற்றாக்குறையினால் தான் ஆசைகள் ஏற்படுகின்றன. அதன் காரணமாகவே மக்களுக்கு வலிகள் ஏற்படுகின்றன. வயிற்று வலி, தலைவலி, புகழ்வலி என்ற பல வலிகளுக்கு ஆசையே காரணம். ஆசைகள் குறைய குறைய ஆன்மா அமைதி பெறும். எதையும் தாங்கும் சக்தி பெறும்போது கல் போல நிலைத்து நிற்க முடியும். ஓம் சக்தி.